டி20 உலகக்கோப்பை 2026 தொடரின் சூப்பர் 8 சுற்றில் இந்திய அணி யார் யாருக்கு எதிராக விளையாடும் என்பது குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. 3 அணிகள் எது போட்டிகளுக்கான தேதிகள் என்ன என்பது குறித்து பார்க்கலாம். இந்திய அணி போட்டிகள். சூப்பர் 8 சுற்றில் இந்திய அணி மொத்தம் 3 போட்டிகளில் விளையாட உள்ளது. பிப்ரவரி 22ஆம் தேதி இரவு 7 மணிக்கு அகமதாபாத்தில் துவங்கும் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும். பிறகு பிப்ரவரி 26ஆம் தேதி இரவு 7 மணிக்கு சென்னையில் துவங்கும் போட்டியில் இந்தியா மற்றும் ஜிம்பாப்வே ஆகிய அணிகள் மோதும். அடுத்து மார்ச் 1 தேதி இரவு 7 மணிக்கு கொல்கத்தாவில் துவங்கும் போட்டியில் இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகள் மோதும். அரையிறுதிக்கு முன்னேற சூப்பர் 8 சுற்றில் இரு குழுக்களில் தலா 4 அணிகள் இடம்பெறும். இரு குழுவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறும். அரையிறுதிப் போட்டிகள் மார்ச் 4, 5 ஆகிய தேதிகளில் நடைபெறும். பிறகு இறுதிப் போட்டி மார்ச் 8ஆம் தேதி நடைபெறும். இந்திய அணி வாய்ப்பு. இந்திய அணி 3 சூப்பர் 8 போட்டிகளில் தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே, மேற்கிந்திய தீவுகள் ஆகிய அணிகளுக்கு எதிராக விளையாட உள்ளது. இதில் ஜிம்பாப்வே அணியை வீழ்த்துவது எளிது. மற்ற 2 அணிகளை வீழ்த்த கடுமையாக போராடியாக வேண்டும். குறிப்பாக பார்முக்கு திரும்பியுள்ள மேற்கிந்திய தீவுகள் அணி கடந்த டி20 உலகக்கோப்பை ஃபைனலில் இந்தியாவுக்கு எதிராக தோற்ற தென்னாப்பிரிக்க அணி ஆகிய 2 அணிகளையும் சமாளிப்பது மிகவும் கடினம். இதனால் இந்திய அணி விளையாடும் சூப்பர் 8 போட்டிகள் விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாமல் இருக்கும் என கருதப்படுகிறது. வெளியேறிய ஆஸ்திரேலிய அணி. ஒருநாள் டெஸ்ட் ஃபார்மேட்டில் தொடர்ச்சியாக அபாரமாக செயல்படும் ஆஸ்திரேலிய அணி எப்போதுமே டி20 ஃபார்மேட்டில் சொதப்பிதான் வருகிறது. 2007ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் டி20 உலகக் கோப்பையில் இதுவரை ஒரேயொரு முறை மட்டுமே கோப்பையை வென்றனர். அதுவும் 2021ஆம் ஆண்டில் ஃபைனல் உட்பட அனைத்து போட்டிகளிலும் டாஸ் வென்று முதலில் பந்து வீசியதால்தான் ஆஸ்திரேலிய அணியால் வெல்ல முடிந்தது. தற்போது டி20 உலகக்கோப்பை 2026 தொடரில் ஜிம்பாப்வே, இலங்கை ஆகிய அணிகளுக்கு எதிராக அடுத்தடுத்து தோல்வியை சந்தித்து லீக் சுற்றோடு வெளியேறிவிட்டனர். ஒருநாள் உலகக்கோப்பை 2023 தொடரில் கோப்பையை வென்ற பிறகு கோப்பை மீது கால் வைத்து ஆஸ்திரேலிய வீரர்கள் புகைப்படம் வெளியிட்டனர். அதன் பிறகு ஆஸ்திரேலிய அணிக்கு தொடர்ச்சியாக பெரிய பின்னடைவுதான் ஏற்பட்டு வருகிறது. தற்போது ஆஸ்திரேலிய அணியில் அதிகளவில் இளம் வீரர்கள் இடம்பெற்று வரும் நிலையில் அவர்களால் தொடர்ச்சியாக சிறப்பாக விளையாட முடியவில்லை. முன்பிருந்த ஆஸ்திரேலிய அணியை விட தற்போது இருக்கும் ஆஸ்திரேலிய அணியின் பலம் சற்று குறைவாகவே இருக்கிறது. விரைவில் மறுகட்டமைப்பு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். மேலும் கிரிக்கெட் அப்டேட்களுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்யவும். நன்றி.